வெல்கம் டு குக்கிங் ஷார்ட்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சிக்கன் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு க்ளீன் பண்ண சிக்கன் 250 கிராம் அளவு எடுத்திருக்கேன். 3 ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம். இது கூட 1.25 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ சில்லி பவுடர் தேவையோ சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் மீடியமாக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு 20 மினிட்ஸ் ஃபுல்லாக ஊற வச்சிடலாம். ரொம்ப இது பண்ணக்கூடாது. இது கூட நீங்கள் லெமன் சேர்க்கணும் அப்படின்னா, ரொம்ப புளிப்பு வேணும்னா இந்த டைமில் லெமன் சேர்த்துக்கோங்க. இல்லை எனக்கு ரொம்ப புளிப்பாக வேணாம் அப்படின்னா 2 ஸ்பூன் அளவு கர்ட் சேர்த்துக்கலாம். இது புளிக்காத தயிர். ஸோ அதனால் 2 ஸ்பூன் இருந்தால் போதும். இல்லைன்னா நீங்கள் 1 ஸ்பூன் லெமன் 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணி இன்னொரு 15 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். நல்லா மேக்னேட் பண்ணி ஊற வச்சிட்டோன்னா இதை நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறப்ப நல்லாயிருக்கும். இது கூட பிரெட் க்ரம்ஸ் கோட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் லாஸ்ட்டாக தயிர் போட்டிங்கன்னா ரொம்ப புளிக்காது. நல்லா மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவு லெமனோ தயிரோ போட்டு நல்லா ஊற வச்சுருங்க. மினிமம் இது ஊறுறதுக்கு 30 மினிட்ஸ் போகுதும். அதுக்கு மேலே இது ஊறினாலும் அதே டேஸ்ட் தான் இருக்கும். ஊற வச்ச சிக்கன் இப்போது 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதை நம்ம பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கோட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நம்ம கொஞ்சமாக ஆயில் விட்டு இந்த இதை ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா சூடாக இருக்கணும். இந்த மாதிரி போட்டோன்னே நல்லா பபிள்ஸ் வர மாதிரி சூடாக இருந்துச்சுன்னா தான் சிக்கன் உள்ளே நல்லா வெந்து வரும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். டீப் ஃப்ரை பண்ணிங்கனாலும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் உள்ளுக்குள்ளே சிக்கன் வெந்து நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நல்லா சிக்கன் வெந்ததுக்கப்புறம் இதை எடுத்துடலாம். வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். டேஸ்டியான சிக்கன் பக்கோடா ரெடி. இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு. அதிகமாக கடல மாவு சேர்த்திங்கன்னா மேலே ஒரு கோட் போட்ட மாதிரி இருக்கும். ஸோ இந்த அளவே இதுக்கு போதுமானது. ரொம்ப திகட்டாமல் இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குக்கிங் ஷார்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். பை. இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம்.